ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् अशीशमत्. ராமானுஜரை பற்றின பெருமை பேசும் ஸ்லோகம் இது. அவர் ஒரு சிறந்த யோகி. மக்கள் அனைவரும் முக்தி அடைய வேணும் என்பதற்காக பல நூல்களை இயற்றியவர். அநேகமாக பெருமாள் கோவில் அனைத்திலுமே ராமானுஜர் எழுந்தருளியிருப்பார். அவர் இச்சைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பூவுலகத்தில் பிறந்து வாழ்ந்தவர். 1017ஆம் ஆண்டு அவதரித்தார். 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1137இல் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு ஏகினார். ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கியமான ஆச்சாரியர். தற்போது நாம் கரூரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷணப்பிரட்டி என்னும் கிராமத்தை அடைந்துள்ளோம். ராணி மங்கம்பாளுடைய காலத்தில் சென்னப்பரட்டி என்பவர் அவரிடத்தில் சிறந்த தொண்டு புரிந்து வந்தார். அவருக்காக இந்த கிராமத்தையே ராணி கொடுத்தாள். அவருடைய பெயர் மருவித்தான் ஷணப்பிரட்டி என்னை இந்த கிராமம் இப்போது வழங்கி வருகிறது. இவர் காலத்துக்கு முன்னால் நரசிம்ம சமுத்திரம் என்றுதான் இவ்வூருக்கு பெயர் இருந்தது. தற்போதுதான் மாறி இந்த புது பெயர் வழங்கி வருகிறது. இந்த திருக்கோயிலில் நம்மாழ்வாரும் ராமானுஜரும் எதிரும் புரிதுருமாக ஒருத்தர் தரிசித்துக் கொண்டும் அருளிக்கொண்டும் எழுந்தருளி இருக்கிறார்கள். நம்மாழ்வாருக்கு நேர் எதிர்த்தார் போலே ராமானுஜர் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ருதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா என்று மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். எதிராதி விம்சதி என்று 20 ஸ்லோகங்கள். அதில் முதல் ஸ்லோகத்தாலே நம்மாழ்வாருடைய திருவடிகளில் ஆசை மிகுந்தவரே பகவத் ராமானுஜர் என்று அந்த சுவாமி கூறுகிறார். அடுத்து 2 விஸ்வக்சேனரும் ஆஞ்சநேயரும். அவர்களும் ஒருத்தர் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆஞ்சநேயர் விஸ்வக்சேனர் தரிசிக்க விஸ்வக்சேனர் ஹனுமானை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான சன்னிவேசம், அற்புதமான திருக்கோலம். இங்கிருக்கும் ஆச்சாரியர்களை, விஸ்வக்சேனரை, ஹனுமானை தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்தது நாம் கோயிலுக்குள் சென்று அர்த்த மண்டபத்திலிருந்து ராமனை சேவிக்க வேண்டும். அதை அடுத்த நாள் செய்வோம். தற்போது நாம் ரொம்ப ஆச்சரியமான திருநாளில் உள்ளோம். இன்றைய நன்னாள் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நன்னாள். வரும் 24ஆம் தேதி திங்கட்கிழமை வைகுண்ட ஏகாதசி. அதற்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை நம்பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம். இன்று நாம் சுருக்கமாக நாச்சியார் திருக்கோலத்தை தரிசித்துக் கொள்வோம். அடுத்து திங்கட்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசியும் காட்சிகளை தரிசிப்போம். பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு போட்டி. கருணையில் விஞ்சியவர் யார்? பிராட்டியின் கண்களுக்கு கருணையா, அவைகளுக்குத்தான் காருண்யமா, அல்லது பெருமானுடைய கண்கள் சிறந்தவையா? அந்த போட்டியில் பெருமானால் சுலபத்தில் வெற்றி பெற முடியவில்லை. ஆண்டுக்கு ஒரு நாள், இதோ இந்த மார்கழி மாதத்திய தசமி அன்றைய தினம், வைகுண்ட ஏகாதசிக்கு முன்தினம்
நாச்சியார் திருக்கோலம் போட்டுக் கொள்ளுகிறான் பெருமான். அதாவது ஸ்ரீரங்க நாச்சியாரை போலே தான் அலங்காரம் செய்து கொள்ளுகிறாள். அவள் எழுந்துருளி இருக்கிறா போலேயே அமர்ந்து கைகளை நமக்கு அபயம் என்று சொல்லிக்கொண்டு அழகான கொண்டை சாத்தி கொண்டு முகத்தில் புன்சிரிப்பு தவழ பெருமான் இருக்கிறார். ஆச்சரியமான புறப்பாடு. மஞ்சள் வெயிலோடே சந்திரபுஷ்கரணி கரையில் பெருமான் எழுந்துருளுகிறார். பிற்பாடு கருட மண்டபத்துக்கு போய் ஆழ்வாராச்சாரியர்கள் அனைவருக்கும் நாச்சியார் திருக்கோலத்தோடையே ரங்கநாத பெருமாள் மரியாதைகளை எல்லாம் கொடுப்பார். பிற்பாடு துவஜஸ்தம்பத்தை நோக்கி நடபோட்டு கொண்டு உள்ளே செல்வார். இந்த நாச்சியார் திருக்கோலம்தான் பட்டரை ஈர்த்தது. அதை தரிசித்தார். ஆனால் பெருமானிடத்தில் தெரிவித்தார், என்னதான் அவளாகட்டம் வேஷம் போட்டு கொண்டாலும் நாச்சியாருடைய பார்வை உம்மால் பார்க்க இயலாது. அது கருணையே ததும்பும் பார்வை. ஆனால் உம்முடையதோ கோப பார்வை, சுவாதந்திரியம் செருக்கோடு இருக்கும் பார்வை. ஆகவே ஒரு நாளும் நீ அவளுக்கு சமமாக போவதில்லை என்று கூறிவிட்டார். ஒரு பக்கத்தில் நம்பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம், இதோ பக்கத்தில் நாச்சியாரையே சேவித்துக் கொள்கிறோம். இருவருக்கு இருக்கிற வித்தியாசம் குழந்தைக்கு கூட புரிந்து போகும். அவர்களை தரிசித்துக் கொண்டே அந்த நாச்சியாரும் பெருமாளும் தான் ராமனும் சீதையும். அவர்கள்தான் தற்போது காட்டுக்கு புறப்படுகிறார்கள். சுமந்திரனுக்கு கோபம், கைகேயியை நன்கு நிந்திக்கிறான். என்ன என்று பார்ப்போம். அயோத்தியா காண்டத்தில் 35வது சர்க்கம். ததோ நிர்தூய சகசா சிரோ நிஸ்வஸ்த சாசகிருத் பாணிம் பாணோ வினிஷ்பிஷ்ய தந்தான் கடகட்டாய்யச்ச. பல்லை நரநரவென கடித்தான்னு சொல்ற முடியும். அதைத்தான் கடகட்டாய்யச்ச. தன்னுடைய பல்ல கடிச்சுண்டு முஷ்டியை முட்டி கொண்டு கைகளை நெட்டி முறித்து கொண்டு உடம்பிலே எத்தனை கோபம் உண்டோ வரவழைத்து சுமந்திரன் பேசுகிறான். மனசமீட்சமானச்ச சூதோ தசரதஸ்ய கம்பயன்னிவ கைகேய்யா ஹிருதயம் வாக்ஷரைஹி ஷிதைஹி. தன்னுடைய பேச்சு என்னும் அம்புகளால் கைகேயை தொலைத்து விட முடியுமா என்று பார்க்கிறார். யஸ்யாஸ்தவ பதிஸ்த்யக்தா ராஜா தசரதஸ்வயம் பர்த்தா சர்வஸ்ய ஜெகதா ஸ்தாவரஸ்ய சரஸ்ய ச. கல்லுக்கும் புல்லுக்கும் விலங்குக்கும் மனிதர்களுக்கும், ஏன் இந்த நாட்டுக்கே அரசன் உன் கணவன். இப்பேற்பட்ட கணவன் அடைவதே துர்லபம். ஆனாலும் அவனை கிட்டியும் அவனுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறாயே கைகேயி, நீயா மனைவி? நஹ்யகார்யதமம் கிஞ்சித் தவ தேவீக வித்யதே பதிக்னீம் துவாமகம் மன்னே குலக்னீம் அபி சாந்ததா. உன் பதியையே கெடுத்தவன், குலத்தையே கெடுத்தவள், உம்மை போல் எல்லாருக்கும் குற்றம் செய்தவளை நான் பார்த்ததில்லை. மாமவஸ்தா மாவமம்ஸ்தா தசரதம் பர்த்தாரம் வரதம்பதிம் பர்த்துரிச்சாகி நாரீணாம் புத்திரகோட்டியா விசிஷ்யதே. கைகேயி, நீ ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். உன் மகனுக்காக, அவனுக்கு நாடு வேணும் என்பதற்காகத்தானே தயரதனை துன்பப்படுத்துகிறாய். மக்களா கணவனா என்று தராசு தட்டில் நிறுத்து பார்த்தால் 1 கோடி மகன் மகள்களை விட கணவன்தான் ஒரு மனைவிக்கு முக்கியமானவள். அதை புரிந்து கொள்ள மாட்டாயா? பர்த்துரிச்சாகி நாரீணாம் புத்திரகோட்டியா விசிஷ்யதே. ராஜா பவது தே புத்திரஹ பரத சாஸ்து மேதினிம் வயந்தத்திர கமிஷ்யாமஹ யத்திர ராமோ கமிஷ்யதி. உன்னுடைய மகனே நாட்டை ஆளட்டும். எங்கு ராமன் செல்கிறானோ அவ்விடத்துக்கு ராமனை பின்தொடர்ந்து நாங்களும் போய்விடுகிறோம். நூனம் சர்வே கமிஷ்யாமஹ மார்க்கம் ராமனிஷேவிதம் தியக்தாயா பாந்தவை சர்வை பிராமணை சாதுபி சதா. இந்த நாடே காடாக போகிறது. யாரும் இங்கு வாழ மாட்டார்கள். நாங்களெல்லாம் ராமன் பின்னே போவோம். மாடையும் ஆடையும் மேய்த்து கொண்டிருக்கலாம்னு பார்த்தாயா? இருக்காது. அனைத்தும் ராமனை தொடர்ந்து வரும். தாதிருஷம் தம் அமர்யாதம் கர்மகர்த்தும் சிகீர்ஷசி காப்ரீதி ராஜராப்தேன தவதேவி பவிஷ்யதி. அனைத்து உறவினர்களும் விலகி போய், நாடே காடாகி போய், கஜானாவில் ஏதுமில்லாமல் அனைத்து ரத கஜ துரக பதாதிகள் மொத்தம் ராமன் பின்னே போய் நீ தனித்து என்ன வாழ்க்கை வாழப்போகிறாய்? அது ரசிக்கும் என்றா நினைக்கிறாய்? பெரும் தண்டனைன்னு புரிந்து கொள். ஆம்ரம் சித்வா குடாரேண நிம்பம் பரிச்சரேத்துக்வா கஹ யச்சைனம் பயசா சிஞ்சேது நைவாஸ்ய மதுரோ பவேது. அழகான ஆமரமரம், ஒரு இடத்துல மாமரம் வச்சிருக்கோம், இன்னொரு இடத்துல பலாமரம் வச்சிருக்கோம். இது போல நல்ல நல்ல மரம்.
மாமரத்தை அங்கேருந்து எடுத்துனுட்டு மாம்பழம் கொடுக்கறது, மாம்பழத்தை வாயில போட்டுண்டாலே தேன் சொற்றாப்பில் இருக்கு. அவ்வளவழகான மரத்தை எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு மரத்தை கொண்டு வந்து வைப்போம். அது ஒண்ணு நல்ல பழம் கொடுக்கக்கூடிய மரம் அல்ல. அதை கொண்டு வச்சுட்டு நான் பாலால தண்ணீர் கொட்டேன். தண்ணீர் இல்லை, இந்த மட்டமான மரத்தை வச்சுட்டு பாலையே தண்ணீராக கொட்டி அதிலிருந்து பழத்தை வளர்த்து அந்த பழம் நல்ல இமாம் பசந்து மல்கோவா ருமானி அதை போல நன்னா சுவைக்க போறது பார் என்று சொன்னால் முட்டாள் தான் கேட்டுக்கொள்ளுவான். மரத்தை மாற்றி வைத்து விட்டு பால் வார்த்ததுக்காக மரம் என்ன மாம்பழத்தையா பழுக்கும்? செய்யாது. நீ ராமனை அனுப்பிவிட்டு மற்றொருத்தனை வைத்து நாட்டை ஆள பார்க்கிறாய், நாடு ஆளப்படாது. அனைத்தும் ராமன் பின்னே செல்லும். சர்வபூத ருதம் தஸ்மாது சஞ்சக்ஞே வசுதாதிபா தேன திரியகதானாஞ்ச பூதானாம் விதிதம் வச்சா. உன் தந்தையை பற்றி கூறுகிறேன், ஞாபகப்படுத்திக்கொள். எவ்வளவு சிறந்தவரா இருந்தா தெரியுமா? உன்னுடைய மனைவியை விட்டு விட்டு தான் தனித்து வாழ்ந்தார். இதை பெரியோர்கள் செய்ய மாட்டார்கள், ஆனால் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏன்னு கூறுகிறேன். உன் தந்தையார் சிறந்த தபஸ்வி, கேகய தேசத்துக்கு மன்னவன். அவனுக்கு எறும்பு முதலான பிராணிகள் பேசக்கூடிய மொழி அது அவனுக்கு தெரியும். எறும்பு பேசினாலோ, ஈ பேசினாலோ, பறவைகள் பேசினாலோ அனைத்தையும் அவன் அறிகிறான். அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு வரம் அவனுக்கு. ததோ ஜிரும்பஸ்ய சயனே விருதாத்ரூரி வர்ச்சசா நிருபச்சோவாச தாம் தேவியும் ஹாசம் சம்சாமி தே யதி மாதாதே பிதரன் தேவி புனகா கேகயம் அப்ரவீத். அப்போது ஒரு எறும்பு பேசியது. அந்த பேசினதை காது கொடுத்து கேட்டவர் என்ன பேசித்துன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப வேடிக்கையா ஏதோ சொல்லியிருக்கு. அதை கேட்டு சிரிக்கிறான். அஸ்வபதி கேகே ராஜா சிரித்து கொண்டிருக்கிறான். அப்போது அவனுடைய மனைவி மிகவும் கோபப்பட்டு, என்ன அரசனை சிரிக்கிறாய்? எதற்காக? உண்மையை சொல்லிவிட்டு சிரி. அவன் கூறினார், பிராணிகளுடைய பாஷை எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால உண்மை புரியுது. ஆனால் அவைகள் என்ன கருத்து கூறினால் நான் மனிதனுக்கு சொல்லக்கூடாது. அதுதான் நான் தெரிஞ்சின்ற கலைக்கே நான் கொடுக்கிற மரியாதை. அதனால சொல்ல மாட்டேன்னா. அவளுக்கு ஒரே கோபம். சொல்லவில்லையானால் ஒன்று நீ இறக்க வேண்டும், இல்லை நான் இறக்க வேண்டும் என்று ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள். மன்னவன் சற்றும் கலங்காமல், இந்த வித்தை எனக்கு யார் கற்றுக் கொடுத்தாரோ அவரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு உன்னிடம் பேசுகிறேன். அங்கிருந்து கொண்டே தன்னுடைய யோக பலத்தால் இந்த வித்தையை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனிடத்தில் வேண்டினார். ஆச்சாரியன் எக்காரணம் கொண்டும் எறும்பு கூறியதை சொல்லாதே என்று கூறிவிட்டார். மன்னவனும் சொன்னார், மனைவியே உனக்கு நான் சொல்ல முடியாது. தஸ்மை தம் வரதாயார்த்தம் கதையாமாச தத்வதா ததஸ்ஸ வரதஸ்ஸாது ராஜானம் பிரத்யபாஷத மாதரந்தே நிரஸ்யாசு விஜஹார குபேரவத் ததா त्वमपि ராஜானம் துர்ஜனாச்சரித்தே பதி அசத் ஹாசமிமம் மோகாது குருஷே பாபதரிசினி. அப்போதும் தந்தை இனி உன்னோடு இருக்க முடியாது தன் மனைவியினிடத்தில் கூறுகிறார். கைகையினுடைய தாயை கைகையின் தந்தை துறந்து விட்டார். பலகாலம் துறந்து சௌக்கியமாக தர்மத்தின் வழி நடந்து கொண்டிருந்தார். ஆகவே தப்பாக பேசுகிற பெண்களாக இருந்தால் ஆண்கள் விட்டுவிட வேண்டும். தவறாக பேசுகிற ஆணாக இருந்தால் பெண் திருத்த பார்க்க வேண்டும். இல்லையெனில் விலகித்தானே வாழ முடியும். அப்படித்தானே உன் தாயோடையே உன் தந்தையார் இருந்தார். அதை பார்த்தாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஜேஷ்டோ வதான்யா கர்மண்யா ஸ்வதர்மஸ்யாபிரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய பலி ராமோபிஷச்சதாம். ராமன் எப்போதும் உண்மை பேசுபவன், அனைவரையும் காக்கும் இயல்பினன், நல்லான், கருணையே உருவானவன். ஆகவே உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் செய். சுமந்திரன் கைகையினிடத்தில் வேண்டுகிறார், குற்றவாளி ஆகாதே. சரித்திரத்தின் ஏடுகளில் நீங்காத களங்கத்தை, நீங்காத தோஷத்தை, அழுக்கை ஏற்படுத்தி விடாதே. குற்றப்பெயர் பெறாதே. பரிவாதோஹிதே தேவி மகான் லோகே சரிஷ்யதி இது சாந்தைவ தீக்ஷ்ணைச்ச கைகேயம் ராஜசம்சதி பூய சங்கோபயாமாச சுமந்திரஸ்து கிருதாஞ்சலி. இப்படி பலமுறை சொல்லி பார்த்தாலும் சுமந்திரன் வார்த்தை கைகை செவிகளில் ஏறவில்லை. நைவ சாக்ஷுபதே தேவி நச்சஸ்ம பரிதூயதே நச்சாஸ்யா முகவர்ணஸ்ய லக்ஷேதே விக்ரியா ததா. ஒரு துளியும் முகத்தில் விகாரம் இல்லாமல் இறுக்கமான முகத்தோடே சொல்வதத்தனையும் கேட்டுக்கொண்டு, ஆனால் மதுமாற்றம் சொல்லாமலே கைகேயி இருந்தாள். அதற்கு பிற்பாடு தயரதன் ஒன்று சொல்ல போக வெடித்து கைகேயி பேச சித்தார்த்தர் ஒரு பதில் கூறுகிறார், கேட்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும், அதாவது
டிசம்பர் 23, 30, ஜனவரி 6, ஜனவரி 13 இந்த 4 நாட்களிலும் ஜெயநகரில் உள்ள ஆர்வி காலேஜில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 23ஆம் தேதியும், அடுத்த 3 ஞாயிற்றுக்கிழமைகள் நேஷனல் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் பகல் 11 மணிக்கு திருப்பாவை உபன்யாசம் நடைபெறும். பெங்களூரு வாழ் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.